Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farani's kitchenல desiccated coconut ஓடு செய்யற மாதிரி காட்ட போறேன். வாங்க இது எப்படி செய்யறேன்றத பாப்போம். எங்கன இந்த desiccated coconut செஞ்சு கொள்றதுக்கு ஒரு காஞ்ச தேங்காய் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த தேங்காவை எடுத்து அது கொஞ்சம் நல்லா தட்டிட்டு தேங்காவை உடைச்சி அதை சிரட்டையாக வேறையாக்கிட்டு இப்படி இந்த மாதிரி தேங்காவை நான் கலட்டி எடுத்துக்கிறேன் வேறையாக. தேங்காவை வேறையாக எடுத்துட்டு இப்போ இப்படி இந்த ப்ரௌன் கலர் கீக்கிற இந்த தோல் துண்டையும் நாங்கள் சீவி எடுத்துக்கொள்ளணும். இப்படி தேங்காய் இருக்கிற மெல்லிய தோல் துண்டையும் எல்லாத்தையும் நல்லா சீவி ஓரமாக்கிக்கொள்ளணும். இப்படி எங்களோட தேங்காய் வைக்கிற எல்லா தோல் துண்டையும் சீவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதே ஆட்டம் எங்களோட மற்ற தேங்காயையும் தோலெல்லாம் சீவி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி தேங்காய் தோலை சீவ போக்கில் கை வெட்டிப்படாமல் கவனமாக சீவிக்கோங்க. இப்படி தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும். கழுவி எடுத்துட்டு எங்கள்கிட்ட இந்த தேங்காய் தண்ணியெல்லாம் வடியக்காட்டியும் வச்சுட்டு நான் இதை கொஞ்சம் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி சின்னதாக வெட்டிக்கொண்டு இங்கடைந்த தேங்காய் துண்டுகள் எல்லாம் நான் போர்டோனில் வச்சு இதை கொஞ்சம் சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு எங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வெட்டிடுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டி எடுக்கணும் இந்த தேங்காய் துண்டெல்லாம். இப்படி எங்களோட தேங்காய் எல்லாத்தையும் நல்லா சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். எங்கள்கிட்ட இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை செஞ்சு கொள்றதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்கள்கிட்ட இந்த பேன் ஹீட்டாக போக்கலை நாங்கள் இப்படி சின்னதாக வெட்டி கொண்டு தேங்காய் துண்டெல்லாம் அதில் போட்டு கொஞ்சம் இதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அடுப்பு நல்லா ஸ்லோவாக வச்சு எங்கள்கிட்ட தேங்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை கொஞ்சம் நல்லா வறுத்து கொள்ளணும். இதில் கலர் ஒன்றும் மாறாமல் நாங்கள் வறுத்து எடுத்துக்கொள்ளணும். இந்த தேங்காய் அரைக்கிற ஈரத்தன்மை போயிட்டு கொஞ்சம் காஞ்சத்தன்மை வரக்காட்டிலையும் நாங்கள் இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கொள்ளணும். இப்போ எங்களோட தேங்காவை இப்படி வறுத்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி வறுத்து எடுத்துக்கொண்டு எங்கள்கிட்ட இந்த தேங்காய் துண்டுவில் நான் இப்போ பிளெண்டர் கப் ஒன்றில் போட்டு இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்போ எங்கள்கிட்ட தேங்காய் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விலங்குதாய்க்கு தேங்காய் எல்லாம் நல்லா சின்னதாக மெல்லிசாக பிளெண்டாகி வந்திருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி எல்லா தேங்காயும் மெல்லிசாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த தேங்காவை பிளெண்ட் பண்ண போக்கில் இதுக்கு தண்ணி ஒன்று ஊற்றுறல. நான் தண்ணி ஒன்று ஊற்றாமல் தான் இப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றினா இது சட்னி மாதிரி ஆவிரும். நாங்கள் இதுக்கு தண்ணி ஒன்று ஊற்றாமல் சும்மா தேங்காவை மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணினா எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். தேங்காய் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு ரிட்டன் நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் எங்களோட இப்படி பிளெண்ட் பண்ணி கொண்டு தேங்காவை போட்டு நான் ரிட்டன் இதை கொஞ்சம் திரும்ப வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கொள்ளணும். தேங்காவை நாங்கள் வறுக்க போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வறுத்துக்கொள்ளணும். ஒரு மிக்க நாங்கள் எல்லாத்தையும் போட்டோமெண்டா எங்களோட தேங்காய் கொஞ்சம் தீய பார்க்கும், தீஞ்சு இது கலர் மாறி வரப்பாக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது கொஞ்சம் வறுத்து எடுத்தோமெண்டா எங்களுக்கு லேசியாக வறுத்துக்கொள்ளுமாவும். எங்களுக்கு இந்த டெசிகேட்டட் கோகோனட் மிச்சம் ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். எப்படி எங்களுக்கு வீட்டிலே செஞ்சு எடுத்து வச்சுக்கொள்ளும். நாங்கள் இந்த டெசிகேட்டட் கோகோனட் செய்ய போக்கல எங்களுக்கு சும்மாவே வீட்டில் ஸ்வீட் செய்கிற மாதிரி ஒரு வாசமாக இருக்கும். இந்த வாசத்துக்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் தின்னணுமென்று நினைக்கும். அந்த அளவுக்கு இது வாசமாக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ஈஸியாக செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமாகும்.
எங்கேருந்து தேங்காய் வறுபட்டு கொண்டு வரப்போக்கல நான் பேலன்ஸ் பிளெண்ட் பண்ணி வச்சு இந்த தேங்காவையும் போட்டு அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு விளங்குதாய்க்கேன். நான் இப்போ கரண்டியால் மிக்ஸ் பண்ணாமல் கையால் இந்த தேங்காவை மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கேன் எங்களோட பேன்டு ஹீட் எவ்வளோ விரிக்குதுண்டு. எங்களுக்கு இந்த தேங்காவை கையால் பிடிச்சி இப்படி மிக்ஸ் பண்ண வேண்டிய ஹீட்டில் தான் நாங்கள் வச்சு இதை செஞ்சு கொள்ளணும். நாங்கள் இப்படி கையால் மிக்ஸ் பண்ணி செய்ய போக்கல எங்களுக்கு இந்த பேனோட ஹீட்டும் விளங்கும். அப்போ எங்களுக்கு இந்த பேன் மிச்சம் ஹீட் இல்லாமல் கணக்கான ஹீட்டில் வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளும். அதோட எங்களுக்கு இந்த தேங்காய் வைக்கிற ஈரத்தன்மையும் விளங்கும். ஈரத்தன்மையெல்லாம் குறைஞ்சி நல்லா காஞ்ச மாதிரி வரப்போக்கில் எங்களுக்கு இதை எடுத்துக்கொள்கிறதுக்கும் ஈஸியாகிக்கும். இப்படி செஞ்சு இதை நாங்கள் ஒரு ஏர்டைட் பேக் ஒன்றில் சரி இல்லாட்டி ஒரு தண்ணி ஒன்றும் படாத மாதிரிக்கு ஒரு பொட்டில் ஒன்றில் சரி போட்டு வச்சா எங்களுக்கு இது கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் ஆகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளும். இது மிச்சம் ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது எங்களுக்கு வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கொள்ளும். கடையில் வாங்க தேவையில்லை, வீட்லேயே ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு இயலும். நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே விளங்கும் இது எவ்வளோ ஈஸியாக செஞ்சு கொள்ளும் என்று. இது ஒரு 15-20 நிமிஷம் இப்படி கொஞ்சம் ஹீட் பண்ணி இதை வறுத்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கே விளங்குதாய்க்கும் இதில் ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சி இது கொஞ்சம் ட்ரை ஆகி கொண்டு வருவது. நான் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ எங்களோட டெசிகேட்டட் கோகோனட் நல்லா ட்ரை ஆகி வந்துக்குது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட டெசிகேட்டட் கோகோனட். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாகவும் செஞ்சு கொள்ளையிலும். இதை செஞ்சு பார்த்தா உங்களுக்கே இதில் டிஃப்ரெண்ட் விளங்கும். கடையில் வாங்குறதும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இது செய்கிறதுக்கும் நல்ல இதாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்கள்கிட்ட இந்த டெசிகேட்டட் கோகோனட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைட்டில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும்.